ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/5/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, உங்களை சீர்திருத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்க, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. பாபா யாரோடும் கோச்சிக்கிறது கிடையாது. இவங்க பிடிக்கல அந்த மாதிரி வெறுப்புணர்வுலாம் பாபாவுக்கு யார் மீதும் கிடையாது. அவரும் உங்களுக்கு பாடத்தை நடத்துகிறார். அதனால் நீங்கள் இதில் பயப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. ஐயோ பாபா என் மேலே கோச்சிக்கு வரா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க, பாபாவுக்கு தெரியறதுனால தான் திரும்ப திரும்ப ஞானத்தை கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்துகிறார். அதனால் பயப்படுறதுக்கான விஷயமெல்லாம் கிடையாது. உங்களை மாற்றிக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருங்க, அசுர குணத்தை நீக்கிக்கிட்டே இருங்க. கேள்வி: நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்னா சதா எதை ஞாபகம் வச்சுக்கணும்? இது சங்கம யுகம். ஒரு மிகப்பெரிய லாட்ரி சீட்டு நமக்கு கிடச்சிடுச்சு. பாபா நம்மை தேவதைகளாக வைரம் மாதிரி ஆக்குறார். பாருங்கள், இது சங்கம யுகம்னோ இதுவே ஒரு மிகப்பெரிய லாட்ரின்னும் நம்மை பாபா வைரம் மாதிரி தேவதைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாருன்றதும் சதா ஞாபகம் இருந்தாலே நீங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டீங்கன்ற. ஏன்னா சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு வினாடியும் அங்கே தேவதையாக செதுக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். வீணாக்கிற நேரம் ஃபுல்லாக அந்த செதுக்கிறது, அந்த வேலை நிறுத்தப்படுது. ஸோ அதனால் நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும்னா இதில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானம்தான் வருமானத்திற்கான ஆதாரமே. அதனால் ஒரு முரளியை கூட எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. படிப்பை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? முரளியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒட்டுமொத்தமாக எல்லா முரளியும் சேர்த்து படிச்சுட்டேன் அப்படி கிடையாது. ஒரு நாள் கூட படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மாயா உங்களை எப்படியாவது தேக உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். என்றைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குதோ அன்றைக்கி தான் எங்கேனாச்சும் ஓடி போய் நீங்கள் முரளி படிச்சணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ எப்போ நீங்கள் பாபாவோடு நேரடியாக யோகம் வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய நேரம் பயனுள்ளதாக ஆகி இருக்குதுன்னு சொல்ல முடியும். பயனுள்ளதாக பயன்படுத்தப்படும். அதனால் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். புத்தியினால் பாபாவை புத்தின்ற கையினால் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாயை உங்களை தேக உணர்வில் வர வச்சு பாவம் செய்ய வச்சிடும், உங்களை அழ வச்சிடும். ஓம் சாந்தி. இங்கே அப்பா கிட்ட இருக்கிறீங்க, அதனால் எதை கண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ முஸ்லீம் மதத்தெல்லாம் ரொம்ப பயமுறுத்தக்கூடியவராக கடவுளை காட்டியிருப்பாங்க. பைபிள்லேயும் அப்படி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் உங்களுடைய அப்பா. அவர் சாது சன்னியாசியோ மகாத்மாவோ கிடையாது. உங்களுக்கு சாபம் விட்டுருவார், உங்கள் மேலே கோபப்படுவார் அப்படின்னு நீங்கள் பயப்படுறதுக்கு. ஏன்னா அந்த குருமார்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா? கோபம் அகங்காரம் எல்லாம் இருக்கிறத ஒரு குருமார்களை பற்றிய வீடியோவும் போட்டுட்டு இருக்கிறோம். அதனால் மனிதர்கள் அவங்கள கண்டு பயப்படுறாங்க, எங்கே நம்மளை சபிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. இங்கே சாபம் விடுறதுக்கான வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா பைபிளே கடவுளின் சாபங்கள்னு நிறையா இருக்கும். இதெல்லாம் கேட்கலன்னா இந்த சாபம், அங்கே அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் என்னுடைய குழந்தை அப்பாவை பார்த்து பயப்படலாமா? யார் குறும்புத்தனமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்பாவை கண்டு பயப்படுறாங்க. லௌகீக தந்தை கோபப்படுவார், ஆனால் இந்த தந்தை ஒருபொழுதும் கோபப்பட மாட்டார். ட்ராமான்ட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். அவர் முரளி சொல்லும்போது மைக்கை பிடுங்கும்போது கூட அவர் அமைதியாக தான் இருக்கிறார். பாபா இது ஜார்க்கண்டுக்கு டர்னு இவங்களாம் ஏந்திரிங்கன்ட்டு அவர் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு மைக்கை பிடுங்கிட்டு வேறு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியாக அச்சான்னுவார். ஸோ அது மாதிரி நம்ம முரளி எடுத்துகிட்டு இருக்கும்போதோ அல்லது வேறு ஏதோ சேவை செய்யும்போதோ டக்குன்னு அதை நிறுத்தினாலே கோபம் வந்துடும்ல. ஸோ இந்த விஷயம் சொல்லும் பாபாவுக்கு எப்படி கோபம்னா என்னன்னே தெரியாதுன்ட்டு. அவர் சொல்கிறார், நீங்கள் அப்பாவை நினைக்கலைன்னா உங்கள் பாவம் அழியாது குழந்தை. அதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் நான் நினைக்க சொல்கிறேன். உன் பாவம்தான் உனக்கு தண்டனை கொடுக்க போகுது, நான் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ ஜென்மத்துக்கும் உனக்கு நஷ்டமாயிடுது, உன்னுடைய பதவி குறைஞ்சிடுது.
அதனால் என்னை நினைக்க சொல்கிறேன். பாபா எதிர்காலத்திற்காக உங்களை சீர்திருத்துவதற்காகத்தான் இதையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறார், பயமுறுத்துறதுக்காக கிடையாது. பாபா ஒருபொழுதும் கோபப்படுவது கிடையாது. பாபா உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார், குழந்தை உன்னை நீ சீர்திருத்திக்கணும் அப்படின்னா நினைவு யாத்திரையில் இருக்கிறன்றதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இரு இல்லையா. நினைவு யாத்திரையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடாத புத்தினால். கூடவே ஸ்வதர்ஷ்ண சக்கரம் உன் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இரு. 3 வேலை தான் நமக்கு. பாபாவை நினைக்கணும், சக்கரத்தை சுற்றணும், தெய்வீக குணம் தாரணை ஆகுதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை. ஒவ்வொருத்தர் கூட நீங்கள் பேசும்பொழுதும் அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி என்னுடைய பார்வை வார்த்தை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே பேசுங்க. இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். இந்த ஒட்டுமொத்த உலக சக்கரத்துடைய ஞானம்லாம் ரொம்ப ஈஸி, நினைவு தான் முக்கியமானது. அதில் தான் உழைப்பு இருக்குது. ஞானம் வருமானத்தின் ஆதாரம், ஆனால் அது கூடவே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். இப்போ படித்ததை நம்ம ஞாபகம் வச்சு அசைப்போட்டுக்கிட்டே இருக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸு அதுதான் ஸ்வமான்னு சொல்கிறது. ஸோ அதில் கவனம் வைக்கணும். ஏன்னா சுற்றி மனிதர்களுக்குள்ள அசுரகுணங்கள் தான் இருக்குது. டக்குன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற அசுரகுணத்தை தூண்டி விட்டுருவாங்க, பார்வையால், வார்த்தையால், எண்ணத்தினால. அப்போ அதில் கவனம் வைக்கணும். நான் கலியுகத்தில் இருந்தாலும் கலியுகத்தை சார்ந்தவன் கிடையாது, இங்கே விருந்தாளியாக வந்திருக்கிறேன். நேற்று வரலட்சுமி சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, மேலேருந்து விருந்தாளியாக வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானத்தை தெளிச்சிட்டு போக வந்திருக்கிறேன். அங்கே இருக்கிற சாக்கடையில் விழுந்து பெறல்றதுக்கு நான் வரல. ஏன்னா இந்த இடத்தை சார்ந்தவன் நான் கிடையாது இல்லை. மேலேருந்து தேவதைகள் வந்தாங்க, தேவ தூதர்கள் வந்தாங்கன்னு கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்கிறாங்களே, அது நான். அந்த தேவ தூதன் நான்றது சதா ஞாபகம் இருக்கணும். இங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட எவ்வளோ அசுர குணம் இருக்குது, இருந்தாலும் அவங்கள அடிக்கக்கூடாது இல்லையா. இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்பா அம்மாவை ஒரு டார்ச்சர் பண்ணுதுங்க. சின்ன குழந்தைங்க எந்த நேரமாக அழுதுட்டு எந்த நேரமாக பேசிக்கிட்டு அந்த அப்பா அம்மா வந்து அந்த பதிலை சொல்லியே அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. கம்முன்னு இருக்கிறியா இல்லையா, அப்படி கூட நீங்கள் அடிக்கக்கூடாதுன்றார். ஏன்னா நீங்கள் செய்த பாவம் வந்துடுச்சு. பாபா சொன்னார் காமத்தில் விழாதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு, மீறி பெற்றுட்டீங்க. பட் இப்போ சொல்கிறார், சரி பாவம் செஞ்சிட்ட, இனியும் அதை அடித்து பாவத்தை சேர்த்துக்காத, நீ அதை அனுபவித்து தான் ஆகணும். ஸோ அப்போ நீ அமைதியாக இருந்தனா உன்னை பார்த்து அதுவும் அமைதியாக இருக்க கற்றுக்கும். நீ அடித்தனா என்ன ஆகும், அடிக்கிறதையும் கத்துறதையும் உன்னை பார்த்து கற்றுக்கும். தங்க யுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே யார்கிட்டையும் அசுரகுணம் இருக்காது. ஆனால் இங்கே குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் எல்லா குப்பையும் கற்றுக்குது. ஸோ பாபா ஏழை குழந்தைங்களை பற்றி, ஏழை மனிதர்களை பற்றி பேசுகிறார். ஏழைகளுக்காக தான் இந்த ஞானத்தையும் கொடுக்குறார். ஏன்னா பணக்காரர்கள் ஆல்ரெடி சொர்க்கத்தில் வசிக்கிறதாக புரிஞ்சிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ஞானம் தேவைப்படலை. நமக்கு எப்படி உண்மையான சொர்க்கத்தில் ஞானம் தேவைப்படலையோ அதேமாதிரி அவங்களுக்கு இந்த போலி சொர்க்கத்தில் இந்த ஞானம் தேவைப்படலை. இது படிப்பு. இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியராகிய சிவத்தந்தை நம்மை சீர்திருத்துறார். ஸோ இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே சீர்கெட்டு இருக்கும்போது நம்மை சீர்படுத்த யார் வர்றது, கடவுள் தான் வரணும். ஸோ அந்த கடவுளே வந்து தந்தையாக, ஆசிரியராக, குருவாக வந்து ஏழைகள் கிட்ட பேசுகிறார். பாருங்க அவங்க குழந்தைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது, எப்படி கெட்டு போய் கிடக்கிறாங்க. குழந்தைங்க அப்பாவை பார்த்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், என்னை மட்டும் பாரு, நான் தானே உன்னோட அப்பா, என்னை மட்டும் பாரு, என் குணத்தை கற்றுக்கோ, மற்றவங்கள பார்த்து கற்றுக்காதன்றார். அதனால தான் கலியுகத்தை பார்க்காத, கேட்காத, நினைக்காத, பேசாத அதை பற்றி அப்படின்றார். ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே எல்லாம் கெட்டு போயிடுறாங்க. இதில் வேறு சொந்தக்காரங்க வீட்டில் போய் குழந்தைங்கள விடுவாங்க, இன்னும் கெட்டு சீரழிவாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. இந்த ஆன்மீக தந்தை ஆனால் அப்பா அம்மா மோசமாக இருக்கிறாங்கன்னும் போது சிலர் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் நல்ல குணத்தை கற்றுக்குவாங்க, அதுவும் இருக்குது. இந்த ஆன்மீக தந்தை சொல்கிறார், நானும் ஏழைகளின் தலைவன் இல்லையா, ஏழை பங்காளன் அப்படின்னும் பாபாவை சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, மனிதர்களுடைய நிலை என்னவா ஆகி இருக்குது பாருங்கள், உலகமே தம பிரதானம் ஆயிடுச்சு.
அது தமோ பிரதானம் ஆகிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குதுல்ல. அப்படியே பாபா விட்டுருவாரா? மாற்றுவார் இல்லை? 1250 வருடம் ஆகுது இந்த கலியுகம் ஆரம்பிச்சு. ஒரு நாள் கூட குறைவு கிடையாதுன்ற. சரியாக 1250 வருடம் முடிந்தவுடன் இது அழிக்கப்படும். உலகம் எப்போ முற்றிலும் தமோ பிரதானமாகுதோ அப்போ தான் பாபா வராரே. பாபா வந்தாலே உலக அழிவு கன்ஃபார்ம்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் அழிக்கும் கடவுள்னு சிவனை சொல்லிட்டாங்க. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன், அதனால் நானும் வந்து தான் ஆகணும். ஆரம்பத்தில் நிறைய ஏழை குழந்தைங்க வந்தாங்க, பணக்காரர்களும் வந்தாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காருவாங்க. பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தெல்லாம் பெண் குழந்தைங்க ஓடி வந்தாங்க இங்கே. ஆனால் எதையும் அவங்க எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் விட்டு கடைசிட்டு வந்தாங்க. ஸோ பெரிய குழப்பமாயிடுச்சு. அப்போ தான் இல்லையா, எல்லோரும் இயக்கத்துக்கு எதிராக கேஸ் போடுறது, சண்டை போடுறது, நெருப்பு வைக்கிறது, இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணாங்க. பாபா சொல்றார், நாடகத்தில் என்னென்ன நடக்கணும்னு இருந்ததோ அது நடந்தது. இதெல்லாம் கூட நடக்கும்னு யாரும் கற்பனை கூட பண்ணலை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ பாபாவே ஆச்சரியப்பட்டாராம், என்னடா இதெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஸோ அவங்களுடைய வரலாறு அவ்வளோ அற்புதமானது. ஸோ இப்போ லைட்டுன்னு அதை வச்சு படமெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு அது தேவை இல்லையா? அப்போ நமக்கு வைராக்கியம் வரும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, பிடிச்சி இழுத்து இருக்குது, அப்போ நம்ம பண்ணுற முயற்சி போதுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இன்னும் நம்மளுடைய முயற்சியை தீவிரப்படுத்தும். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பாபா எல்லாருக்கும் சொன்னார், உங்கள் வீட்டிலிருந்து லெட்டர் எடுத்துகிட்டு வாங்க, நான் ஞான அமிர்தத்தை குடிப்பதற்காக போகிறேன் அப்படின்னு லெட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா இதனால் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கனால, சரி அனுமதி பெற்று தான் வருகிறேன்னு லெட்டரே வாங்கிட்டு வந்தால் நீங்கள் தானே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிக்கலாம். பிறகு என்ன ஆச்சு, அப்பா அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க கல்யாணம் ஆன பெண்கள். ஏன்னா கணவன் வெளிநாட்டில் இருந்தார். அப்புறம் வெளிநாட்டில் இருந்து கணவன் வந்தோடனே எனக்கு காமத்தை கொடு அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ பெண் குழந்தைங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஞான அமிர்தத்தை குடிச்சு இருக்கிறோம், நாங்கள் எப்படி இந்த விஷயத்தை கொடுப்போம்னு கேட்டாங்க. அப்போ மறுபடியும் பிரச்சனை வெடிச்சுது. ஸோ இதை பற்றி ஒரு பாடல் கூட இருக்குது. இதை தான் வேதங்களில் ஸ்ரீ கிருஷ்ணலீலா, கிருஷ்ணருடைய தெய்வீக செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, திருவிளையாடல். ஆனால் இது உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது, சிவபாபாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. திருவிளையாடல்னே சொல்லுவோம். எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இது ஆக்சுவலாக சிவனையும் சொல்ல முடியாது, இது நாடகத்தில் பதிவானது, அவ்வளோதான். எல்லாமே நாடகத்தில் உள்ளது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் விளையாட்டு எல்லாமே இருக்குது. இங்கே 2 அப்பாவும் சொல்கிறாங்க, அதாவது பிரம்ம பாபாவும் சொல்கிறாரு, சிவபாபாவும் சொல்கிறார், நாங்கள் எதுவுமே பண்ணலை, இது எல்லாமே நாடகத்தில் உள்ள விஷயம்தான் நடக்குதே தவிர நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா. அப்போ கடவுள் தான் இப்படி பண்ணுறாருலாம் சொல்லுவாங்களே, இல்லை, நாடகத்தில் உள்ளது நடக்குது, அவ்வளவுதான். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்தாங்க, இப்போ எல்லோரும் வளர்ந்துட்டாங்க. டிரான்ஸ் மெசஞ்சர்கள் சந்தேஷி டிரான்ஸில் போவாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்களுக்காக அற்புதமான பெயர்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி பாபா கிட்ட இருந்து பேர் எடுத்துகிட்டு பேர் வைக்கப்பட்டவர்களே இப்போ ஓடி போயிட்டாங்க, சிலர், எல்லோரும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பாபா பேர் வைக்கிறதே நிறுத்திட்டார். அப்போ அவங்களுடைய பழைய பேரே தொடர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் பிராமணர்களுக்கு மாலை உருவாகலை, பிராமணர்களின் மாலை கிடையாது, கடைசியில் தான் மாலை உருவாக்கப்படும். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் மாலையை உருட்டிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த மாலையில் மணி ஆகுறீங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம். கோயிலில் போய் தேவதையை வணங்குனீங்க, இப்போ அந்த தேவதையாகவே ஆகுறீங்க. சொர்க்கத்தில் எந்த பக்தியும் நடக்காது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கான ஞானம் இது, ஒரு வினாடிக்கான ஞானம் இது. இந்த ஞானத்தை கொடுப்பவரோ ஞான கடல்னு சொல்லப்படுறார் சிவபாபா.
அவருடைய ஞானம் முழு கடலையும் மையாக்கி காட்டில் உள்ள மரங்களையெல்லாம் பேனாவாக்கி எழுதினா கூட எழுதி தீர முடியாது, அவ்வளவு ஞானம் அப்படின்னு மகிமை சொல்லப்படுது. ஆனாலும் அந்த ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானம்தான். ஆனால் அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? விதவிதமான ரூபத்தில் கொடுத்து நம்ம மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ நமக்கு ஆல்ஃபா அதாவது பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கண்டிப்பாக நம்ம பீட்டாவை அடைவோம். பீட்டான்றது ராஜ்யம். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான மனநிலையை உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த சத்தியுகத்தின் மனநிலையை, அதாவது அழுக்கிலிருந்து தூய்மையாகணும், முழு தூய்மையாகணும். பாபா சொல்கிறாரு, உங்களை நீங்கள் ஆத்மானு புரிஞ்சிக்கிட்டு எல்லையற்ற தந்தையாகிய என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் தான் முயற்சி இருக்குது. ஸோ ஆசிரியர் தான் முயற்சி செய்ய வைக்கிறார். இருந்தாலும் ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா ஆசிரியர் தான் என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ணுங்க. ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, ஹோம்ஒர்க்கே பண்ணலைன்னா ஆசிரியர் என்ன பண்ண முடியும்? ஆசிரியருடைய வேலை நடத்துறது, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் உங்களுக்கு லஞ்சம் வாங்கி பாஸ் போட முடியாது. இந்த ஆசிரியரால் என்னத்தை கொடுப்பீங்க? கொடுத்ததெல்லாம் பாபா கொடுத்தது இல்லையா? பாபாவும் தாதாவும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய பெண் குழந்தைங்க கிட்டேருந்து பாப்தாதா லெட்டர் வாங்கினாங்க. சிவபாபா கேர் ஆஃப் பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு அட்ரஸ் போட்டு. நீங்கள் பாபா கிட்டேருந்து இந்த பிரம்மா தாதா மூலமாக ஆஸ்தியை அடையிறீங்க. திருமூர்த்தி சொல்கிறாங்க இல்லையா? அதில் பிரம்மா மூலமாக புது உலக ஸ்தாபனை நடக்குது. ஆனாலும் அவரை படைப்பவர்னு சொல்ல முடியாது. படைப்பவரோ ஒரு சிவத்தந்தை தான், எல்லையற்ற படைப்பாளர். பிரஜாபிதா பிரம்மா கூட எல்லையற்றவர் தான், ஆனால் அவர் படைப்பவர் கிடையாது. அவர் மூலமாக படைக்கும் காரியத்தை செய்பவர் சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரஜைகள் இருப்பாங்க தானே. அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க பிரம்மா பாபாவை கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, ஆதி தேவன், ஆதி தகப்பன் அப்படிலாம் சொல்கிறாங்க. சிவபாபாவை அப்படி சொல்கிறது கிடையாது. கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தான்லாம் சொல்கிறது கிடையாது. அவர் எப்போவுமே அப்பா இல்லையா? இப்போ ஆதியில் தகப்பனாக இருந்தார்னா அதோட சரி, அதுக்கப்புறம் அவர் தகப்பன் கிடையாதுன்னு வந்துடுது. இங்கே அப்படி கிடையாது. எப்போவுமே அப்பா சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும். ஸோ எல்லா ஆத்மாக்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். பிறகு உடல் எடுக்கும்பொழுது ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக ஆகிறாங்க. இந்த எல்லையற்ற வம்சாவளி மரத்தின் தலைவராக இருப்பவர் இந்த பிரஜாபிதா பிரம்மா. எப்படி ஒரு குலத்திற்கான வம்சாவளி மரம் இருக்குமோ அது மாதிரி இது எல்லையற்ற வம்சாவளி மரம், மனித வம்சாவளி மரம். யார் ஆதாம் பேபி அல்லது ஆதாம் ஏவாள்னு சொல்கிறோம்? பிரம்மா சரஸ்வதியைத்தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இந்த வம்சாவளி மரம் இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு, அழுகி போகிற நிலையை அடைஞ்சிடுச்சு. இப்போ புதுசாக மரம் தேவைப்படுது. அப்போ பாருங்களேன், கிறிஸ்மஸ் மரம் கூட வைக்கிறாங்க. வருஷம் வருஷம் ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது? அப்போ அது அழுகி போயிடுது, புதுசாக ஒரு மரம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ இது பல தர்மங்களின் மரம், பலவிதமான குணாதிசயம் கொண்ட மரம். ரெண்டு பேருடைய குணமோ அல்லது வெளிப்புற தோற்றமோ ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருடைய பாகமும் நடிப்பும் கூட வித்தியாசமாகத்தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஆழமான விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே நீ இப்படி பண்ணு நோயின்னு சொல்ல மாட்டோம். அவங்க அப்படி தான். அதுதான் அவங்களுடைய குணாதிசயம். அதை யாரும் மாற்ற முடியாது, பாபாவே மாற்ற முடியாது. ஒருவரோடு ஒருவர் அனுசரித்து போங்கன்றதை தான் பாபா சொல்லி கொடுக்குறார். யார் சின்ன புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களால இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆத்மா ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி.
பரமபிதா பரமாத்மாவும் சின்ன புள்ளி. அவர் இந்த பிரம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறார். ஆத்மா சின்னதாகவோ பெரியதாகவோ ஆகிறது கிடையாது. பரமாத்மாவும் அப்படித்தான். இந்த பாபாவும் தாதாவும் ஒரே உடம்பில் ஒன்றாக இருந்து கொண்டு நடிக்கிற பாகம் இருக்குது. ஆஹா அற்புதம்ன்றார். அவ்வளோ அற்புதமான பாகம் நடந்துட்டு இருக்குதுன்றார். பாபா இந்த அனுபவசாலி ரதத்தை எடுக்கிறார், பிரம்மா உடலை எடுக்கிறார். சிவபாபாவே சொல்கிறாரு, இவர் என்னுடைய பாக்கியசாலி ரதம். நான் இந்த கட்டிடத்தில், அதாவது இந்த ரதத்தில் இருக்கிறேன் இல்லையா. உடலை வந்து ஆத்மாவுக்கு வீடுன்னும் சொல்லலாம், ரதம்னும் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்படிப்பட்ட தந்தைக்கு என்னுடைய உடல்ன்ற ரதத்தை அல்லது வீட்டை கடனாக கொடுப்பேனா? என்ன நினைக்கிறீங்க? அதனால தான் கொடுப்பேனான்றதை விட கொடுக்காமல் இருப்பேனான்னு தான் சொல்ல முடியும் இல்லையா. ஏன்னா எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும், கடவுள் என் உடம்புல வராரு அப்படின்னா. அதனால தான் அவரை பாக்கியசாலி ரதம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் பாபா உட்காந்து குழந்தைகளை வைரம் மாதிரி மாற்றுறார், தேவதைகளாக மாற்றுறார். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஏன்னா துச்ச புத்தி உடையவர்களாக இருந்தீங்க, கீழான புத்தி உடையவர்களாக இருந்தீங்க. இப்போ குழந்தைங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நல்ல முயற்சி பண்ணணும், கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்கக்கூடாது. இப்போ ஸ்கூலில் நேரத்தை வீணாக்குனீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. இது எல்லையற்ற பள்ளிக்கூடம். பல ஜென்மத்தை இழந்துடுவீங்க, பல ஜென்மத்தை ஆஸ்தியை பதவியை அனைத்தையும் இழந்துடுவீங்க, கல்பத்திற்கும். அப்போ எவ்வளவு கவனம் கொடுக்கணும். பாபா மிகப்பெரிய லாட்ரி சீட்டை கொடுக்குறாரு, அதை வாங்கி கிழிச்சு போடுறீங்க நேரத்தை வீணாக்கும் போதுன்னு புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒரு ராஜாவுக்கு பிறக்கிற ராஜ குடும்பத்தில் பிறக்கிறார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லாட்ரி சீட்டை ஜெயிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். யார் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்கள லாட்ரி சீட்டை அடைஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டோம். ராஜ குடும்பத்தில் பிறக்கிறாங்க, பணக்கார குடும்பத்தில் பிறந்தால் தான் அவருக்கு லாட்ரி சீட்டை அடிச்சிருக்குப்பான்னுவாங்க. அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய லாட்ரி சீட்டு என்ன? சொர்க்கத்தில் பிறக்கிறது, அதிலும் ஸ்ரீ நாராயணனாக பிறக்கிறது அல்லது அவர் குடும்பத்தில் பிறக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட லாட்ரி சீட்டு கிடைத்தும் இந்த நேரத்தை வீணாக்காதீங்க, லாட்ரி சீட்டை கீழ்ச்சி போட்டுறாதீங்க. ஆனால் மாயை அந்த லாட்ரி சீட்டை கீழ்க்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், குத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது மாயான்னு தெரியும் பாபாவுக்கு. திரும்ப திரும்ப உங்களை தேக உணர்வில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பல ரூபத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் என்னவா ஆகிட்டு இருக்கிறேன், இந்த மாயா என்னுடைய எதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபிக்ஸ் யுவர் எனிமின்னுவாங்களே, அந்த மாதிரி மாயை என்னுடைய எனிமி. இப்போ இந்த ரூபத்தில் வரான், பெண் ரூபத்தில் வரான், ஆண் ரூபத்தில் வரான், கோபம் ரூபத்தில் வரான், பற்று ரூபத்தில் வரான், பேராசை ரூபத்தில் வரான், அகங்கார ரூபத்தில் வரான், காமத்தின் ரூபத்தில் வரான், சலனத்தின் ரூபத்தில் வரான், வீண் எண்ணத்தின் ரூபத்தில் வரான். கண்டுபிடிச்சி அழிச்சிக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஆத்ம உணர்வில் நிலச்சிக்கிட்டே இருக்கணும், பாபா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பாபாவோட நேரடியாக யோகம் வைக்கிறீங்க. பாபா முன்னாடி நேரடியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நாடகப்படி நீங்கள் மதுபனுக்கு வர்றதே புத்துணர்வு அடைவதற்கு இல்லையா. அப்பா வீட்டுக்கு போனோடனே புத்துணர்ச்சி அடையிறோம். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் தாரணை பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஞானம் கிடைக்குது, பிறகு இது மறைஞ்சிடும். நிறைய ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அரை கல்பத்திற்கு பிறகு பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவங்க வருவாங்க. கொஞ்சம் ஆத்மா தான் சொர்க்கத்துக்கு வருவோம். அரை கல்பமாக நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் வேத சாஸ்திரங்களை தான் படிச்சுட்டு இருந்தீங்க, பக்தி தான் பண்ணீங்க. முக்கியமான விஷயம், ஒரு பாபாவை நினைவு செய்தால் பல ஜென்மத்து பாவம் அழியுங்கிறது தான் பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா இந்த ஞானம்தான் உங்களுக்கு வருமானத்தின் ஆதாரமே இல்லையா. அந்த ஞானமே பார்த்திங்கன்னா யோகத்தை தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாவம் அழியணும். எவ்வளோ பாவம், இது வரைக்கும் நான் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கிறேன், சின்ன சின்ன கஷ்டம் கூட இருக்கட்டுமே, இந்த பாவத்தினால தானே. இந்த பாவத்தை நீக்கிறதுக்கு நான் பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
அப்படி இருக்கணும். இதன் மூலமாக தான் பல கோடி மடங்கு அதிர்ஷ்டசாலி ஆகிறீங்க. இந்த ஞானத்தை தாரணை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறீங்க. அங்கே சந்தோஷமே சந்தோஷம்தான். எல்லா விதமான சந்தோஷமும் அங்கே தான் இருக்கும். இங்கே பலவிதமான சந்தோஷம் இல்லை, மறைஞ்சி போச்சு. நம்ம சின்ன வயசில் ஆற்றுல குளம் இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்துமே, அதெல்லாம் இப்போத்தைய குழந்தைங்களுக்கு இல்லையே. இப்போவே இந்த சந்தோஷம் மறைஞ்சதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், எத்தனை மறைஞ்சி போச்சு. இப்போ பாபா ஞாபகப்படுத்துகிறார், நான் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை சொர்க்கத்தில் கொடுக்குறேன், அந்த சொர்க்கத்திற்கு எஜமானராகவே ஆக்குறேன். ஆனால் அனைத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்க, ராவணனுக்கு அடிமை ஆகிட்டீங்க. ராமர் மற்றும் ராவணனுடைய அற்புதமான விளையாட்டாக இது இருக்குது. மீண்டும் 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 இந்த விளையாட்டு அனாதியாக நடந்துக்கிட்டே இருக்கும், நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு. ஆனால் நீங்கள் இப்போ ராமராஜ்யத்தில் உச்ச பதவி அடைவதற்கு முயற்சி பண்ணுங்கள், தானாக ராவண ராஜ்யத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் ராமராஜ்யம் ஏன் அதுக்கு மறுபடியும் வரேன், இங்கேருந்து எல்லாத்தையும் அனுபவித்து குஷி குஷியாக அனுபவித்து பாவம் செஞ்சு தான் அனைத்தையும் இழந்துருக்கிறீங்க. அப்புறம் ஏன் வரேன்னு கேட்டால், சரி இப்போ இங்கேருந்து நம்ம மேலே போகணுமே, அதில் கவனம் கொடுங்க. எந்த அளவுக்கு ஆழமாக இந்த குணங்களை பதிவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த குணம் நரகத்திலையும் வெளிப்படும். ஓரளவுக்கு நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீங்க. நீங்கள் சொர்க்கத்தில் சதாகாலமும் ஆரோக்கியமாகவும் சதாகாலமும் செல்வந்தராகவும் இருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மனிதர்கள் தங்களை தன்னை ஆரோக்கியமானவராக ஆக்கிக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்க. அதுவும் ஒரே ஒரு ஜென்மத்துக்கு. ஒரு ஜென்மத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஜிம்முக்கு போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க, எல்லாமே குறைஞ்சது 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த மாதிரி ஆகுது ஜிம்முக்கெல்லாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஸ்பெஷல் செக்கப்பு, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அரை கல்பத்துக்கு 2500 வருடத்துக்கு சதா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறீங்களா? ஒரு பைசா செலவு கிடையாது. ஆனால் முயற்சி இருக்குது, பாபாவுடைய நினைவு, அவ்வளவுதான். தேவதைகள் தான் சதா ஆரோக்கியமானவர்கள். அந்த மாதிரி சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே உங்களை சதா ஆரோக்கியமானவர்களாக ஆக்க முடியாது. நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. எங்கே மாறிட்டு இருக்கிறீங்க? இந்த சங்கமயுகத்தில் மாறிட்டு இருக்கிறீங்க. அந்த புது உலகத்தின் எஜமானர்களாக பாபா நம்மை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நாடகப்படி பிராமணன் ஆகாமல் நீங்கள் தேவதை ஆகிட முடியாது இல்லையா? அப்போ எல்லா மதத்தினரும் தேவதையாகணும், சொர்க்கத்துக்கு போகணும் தான் லட்சியம். ஆனால் இங்கே பிரம்மகுமாரி கிட்ட ஞானத்தை எடுக்காமல் பிராமணன் ஆகாமல் நீங்கள் தேவதை ஆகவே முடியாது. ஏன்னா இங்கே தான் இறைவனுடைய ஞானம் இருக்குது. நீங்கள் சங்கமயுகத்தில் அப்பா கிட்ட வராமல் தேவதையாக முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த நியமப்படி, மிக உயர்ந்த நியமப்படி நடக்கக்கூடிய புருஷோத்தமர்களாக மாற முடியாது. அப்பா கிட்ட வந்தாதான் மாற முடியும். அவர் கொடுக்குற ஞானத்தை தாரணை பண்ணாதான் மிக உயர்ந்த நியமத்தை ஃபாலோ பண்ணுறவராக நீங்கள் மாற முடியும். ஸோ பாபா ஆன்மீக ட்ரில்லை கற்றுக் கொடுத்தார், இன்றைக்கி ஞானத்தை பேசினார், எச்சரிக்கையும் கொடுத்தாரு, அலட்சியமாக இருக்காதீங்கன்ட்டு இல்லையா? மிகப்பெரிய லாட்ரி சீட்டு சங்கமயுகம், அலட்சியமாக இருந்து அந்த லாட்ரி சீட்டை கீழ்ச்சிடாதீங்கன்றார், நேரத்தை வீணாக்காதீங்கன்றார். எந்த தவறான காரியமும் அல்லது வார்த்தையோ பேசாதீங்க, தப்பான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க இல்லையா? நம்ம கலியுகத்தில் இருக்கும்போது அது பழக்கமாக கூட இருந்திருக்கலாம், இப்போ அது இருக்க வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அமைதியிலிருந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். சுற்றி என்ன நடந்தாலும் அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது உலகழிவு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் பாட்டுக்கு பாபா நினைவில் இருந்து உலகத்துக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு வேலை இல்லை. கோயிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கு அங்கே பூஜை பண்ணுறது மட்டும்தான் வேலை. வெளியில் இருக்கிற அரசியல் பார்க்குறதுலாம் அவருடைய வேலை கிடையாது. இப்போ உண்மையிலும் உண்மையான பிராமணராகி நாம் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்கறது தான் நம்முடைய வேலை, யார் வந்தாலும். அதனால தான் உங்களுக்கு யார் மீதும் விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கு கலியுகத்தின் விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாதுன்றார். நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லது.
உங்களுடைய பாவங்கள் அழியணும், உங்களை சீர்திருத்திக்கணும் அப்படின்னா நினைவு யாத்திரையில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிக்கிட்டே இருங்க. தேவதையாகணும் அப்படின்னா இந்த சங்கம யுகத்தில் உயர்ந்த நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய புருஷோத்தமர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நாம் தேவதையாக முடியும். இங்கே புருஷோத்தமர் ஆனால் தான். ஸோ அதுக்கு ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது, அலட்சியமாக நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. சாதாரண தன்மையே, சாதாரண வார்த்தையே, சாதாரண எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுவே நமக்கு எதிரி தான் இல்லையா? மிக உயர்ந்த எண்ணம், சுப எண்ணம், சுபபாவனை, இதைத்தான் உங்களுடைய மனம் சதா உருவாக்கிக்கிட்டு இருக்கணும். வரதானம். மாஸ்டர் ஞானக்கடலாகி இந்த உயர்ந்த ஞான பொக்கிஷங்களை மகாதானியாகி தானம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், பாபா எப்படி ஞானக்கடலாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய குழந்தைகளாகிய நாமளும் மாஸ்டர் ஞானக்கடலாகி நிரந்தரமாக இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ உயர்ந்த ஞான ரத்தினங்கள் இருக்குது. ஸோ இந்த ஞான பொக்கிஷங்கள்னால உங்களை நிரப்பிக்கிட்டு நினைவின் அனுபவத்தோடு அதை மற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்க இல்லையா? அந்த நினைவில் மூழ்கி அந்த போதையில் அந்த ஞானத்தை கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதில் வள்ளலார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த சாப்பாடு போடும்போதே ஒரு போதையிலே சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறேன்ட்டு. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கறது சாதாரண சேவையாக சொர்க்கத்தை கட்டி எழுப்புறோம். அந்த போதையில் நாம் இந்த ஞானத்தை கொடுக்கணும். சும்மா ஏனோ தானான்னு கொடுக்கக்கூடாது, பாபா சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ அதனால் மகாதானியாகி இந்த ஞான பொக்கிஷங்களை தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை தானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஞான பொக்கிஷங்கள் உங்களுக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஞானம் மட்டும் இல்லை, எல்லா பொக்கிஷமும், சக்தி, குணங்கள் எல்லாமே கொடுக்க கொடுக்க அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ மகாதானி ஆகிறது அப்படின்னா கொடுக்குறவங்கன்னு அர்த்தம் இல்லை, மாறாக உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக நிரப்பிக்கிறீங்கன்னு அர்த்தன்றார். சங்கமயுகத்தில் கொடுப்பது தான் அடைவது. ஸோ எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடையிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகன். ஸோ நீங்கள் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறதன் கூடவே உங்களுடைய உடலிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா முயற்சியின் கடைசி கட்டமே உடலை முற்றிலும் மறந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைப்பது தான். அதுதான் கர்மாதித்த நிலை இல்லையா? ஓம் சாந்தி. மம்மாவுடைய மகா வாக்கியங்கள். பரமாத்மா முன்னாடி, அதாவது குப்தமாக இருக்கக்கூடிய பரமாத்மா முன்னாடி குமாரிகள் மற்றும் தாய்மார்களின் தியாகம் அல்லது சந்நியாசம். உலக மக்கள் ஏன் இந்த குமாரிகளும் தாய்மார்களுக்கும் என்ன ஆச்சு, சன்னியாசிகள் மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒன்றும் ஹடயோகம் கிடையாது, கர்ம சந்நியாசமும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான யோகம் ராஜயோகம், கர்ம யோகம், சந்நியாசம். ஈஸியான சந்நியாசம், ஆனால் கர்ம சந்நியாசம் கிடையாது. உலகத்தையே எல்லையற்ற சந்நியாசம் பண்ணுறோம். பரமாத்மா சுயம் கடவுளே வந்து உயிரோடு இறக்கிறதுக்கான முயற்சியை பண்ண வைக்கிறார். அதன் மூலமாக நாம் நம்முடைய மனம், உடல், கர்மேந்திரியங்கள் அனைத்தையும் சந்நியாசம் பண்ணுறோம், பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம். எதுவும் என் இது கிடையாது, செத்துட்டேன், உடலால், மனதால், கர்மேந்திரியத்தினால செத்துட்டேன். இதை பாபா நடத்த போகிறார் இனிமேல்ட்டு, அவ்வளோதான். நானாக மனதையோ உடலையோ கர்மேந்திரியங்களையோ பயன்படுத்த மாட்டேன். அதாவது 5 விகாரங்களை முழுமையாக நீங்கள் சந்நியாசம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 3ஐயும் சாகடிக்கிறது, மனம், புத்தி எல்லாத்தையும். ஏன்னா உடல் இருந்தால் தான் 5 விகாரம் வர்றதுக்கு. நான் செத்து கிடக்கிறேன், அதனால தான் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அங்காள பரமேஸ்வரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது இல்லை. முழுசாக பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டேன்னு அர்த்தம். கடவுளே வந்து சொல்கிறார்,
இந்த விகாரங்களை எனக்கு தானம் பண்ணுங்க, உங்களுடைய கிரகச்சாரம் நீங்கிடும். மாயின் கிரகச்சாரம் அரை கல்பமாக இருந்து ஆத்மாக்களை அழுக்காக்கிச்சு. இப்போ அந்த ஆத்மாக்கள் மீண்டும் தூய்மை ஆகணும். பாருங்கள், தேவதைகளின் ஆத்மாக்கள் எவ்வளோ தூய்மையாக எப்படி ஜொலிக்குதுன்றார். ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது அதுக்கு உடல் நோயற்ற தூய்மையான உடல் கிடைக்குது. இந்த சந்நியாசம் கூட ஏதாவது ஒன்று முதல்ல அடைந்தால்தான் அது உங்களுக்கு சாத்தியம் இல்லையா? ஏதோ ஒரு நோக்கம் இருந்தால் தானே சந்நியாசம் பண்ணுவோம். எந்த நோக்கமும் இல்லாமல் எப்படி சந்நியாசம் பண்ணுவீங்க? அதனால தான் அந்த சன்னியாசிகளால் எதையும் மறக்க முடியல. ஏன் மறக்கணுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஏழை குழந்தை பணக்காரனால் தத்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நான் அடைய போகிறேன்றதை அவன் உணர்றான். அதனால தான் தன்னை தத்தெடுக்க அந்த குழந்தை அனுமதிக்குது. ஆனால் ஒரு பணக்கார குழந்தையை ஒரு ஏழை தத்தெடுப்பாங்களா? ஏன்னா அங்கே இழக்க வேண்டியதாகிடும். ஸோ இது அனாதைகளின் இல்லம் கிடையாது பிரம்மகுமாரி சென்டர். இங்கே பணக்கார மனிதர்கள், தாய்மார்கள், குமாரிகள், பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தை விட்டெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் உலக மக்கள் அவங்கள வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு அனுப்பணும்னு விரும்புகிறாங்க. இப்போ ஈஷா யோகாக்கே அந்த பிரச்சனை வந்தது. ஆனால் அவங்க அங்கே எதையுமே அடையலை. இங்கே உலக ராஜ்யத்தையே அடையிறோம். ஸோ அவ்வளவு பேர் வந்தாங்க, பணக்கார குடும்பத்துலேருந்து, ஏழை குடும்பத்துலேருந்து, எல்லாத்துலேருந்தும் வந்தாங்க. ஸோ அதனால் இது அனாதைகள் இல்லம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அனாதைகள் கிடையாது. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். அப்போ அந்த பணக்காரர்கள் வராங்கன்னா அதை விட மிக உயர்ந்த ஏதோ ஒன்று அடையிறதுக்காக தானே வந்திருக்கிறாங்க. மாயாவின் செல்வம், அந்த மெட்டீரியல் சுகம் இல்லையா, அதையெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு வராங்க. அப்படின்னா அப்படி என்ன இங்கே கிடைக்குது? கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அமைதியும் ஆனந்தமும் இங்கே அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? மாயைக்கிட்ட கிடைக்கிறத விட இங்கே அதிக அமைதியும் ஆனந்தமும் கிடைக்குது. அதனால தான் அந்த செல்வமும் வேண்டாம், அந்த பொருட்களின் சுகமும் வேண்டாம் அப்படின்னு வந்தாங்க. எப்படி ராஜா கோபிச்சந்தும் மீராவும் அந்த ராஜ்யமும் வேண்டாம், ராணி பதவியும் வேண்டான்ட்டு அந்த ராஜ்யத்தையே சந்நியாசம் பண்ணிட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. ஏன்னா இங்கே கடவுளுடைய அதீந்திரிய சுகம் கிடைக்குது, அலௌகிக சுகம் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அந்த உலகியல் சுகமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அம்மா எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ போதையை கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ இங்கே உயிரோடு இறக்கிறதன் மூலமாக அந்த மரணமற்ற உலகத்தின் அமரலோகத்தில் ஜென்ம ஜென்மத்திற்கும் நாம் ராஜ பதவியை அடையிறோம். அதனால தான் அவங்க எதிர்காலத்திற்காக இந்த முயற்சி பண்ணுறாங்க. சும்மா இங்கே வரல, எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுடையவராக ஆகுறீங்க அப்படின்னா அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணிக்கிறீங்க. அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் இப்போ சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா இந்த இது படித்தாங்கன்னா டக்குன்னு அந்த போதை வந்துடும். இன்னும் கூட எதையும் தாங்கிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் எதையும் சந்நியாசம் பண்ண தயார். ஏன்னா அடைய போகிறது அவ்வளோ பெரிய பொக்கிஷம். கடவுளுடையவராக ஆகுறீங்க அப்படின்னா அனைத்தையும் அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இதற்கு பிரதிபலனாக அழிவற்ற பதவியை கொடுக்கிறார் உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்திற்கும். அதற்காக கடவுளே இந்த சங்கம் யுகத்தில் வந்து உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய உடல், மனம், பொருள் எல்லாமே இந்த உலக அழிவு ஜுவாலையில் எரிஞ்சு சாம்பலாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாபா கிட்ட அர்ப்பணமாக்கிக்கிறீங்க. அதுதானே புத்திசாலித்தனம் இல்லை? 2000 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாமல் போகுது, 500 ரூபாய் நோட்டு செல்லாமல் போகுது, 2000 ரூபாய் நோட்டு செல்லாமல் போகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அதை வேறு மாதிரி மாற்றிக்கிறவங்க தானே புத்திசாலித்தனம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் அழிய போகுதுன்னா அழிவற்ற ஒன்றாக நம்ம மாற்றிக்கிறோம். அதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் இது! அதனால் நான் ஏன் கடவுளின் பெயரால் அனைத்தையும் பயனுள்ளதாக மாற்றிக்கக்கூடாது? இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அழிய போகிறது கன்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நான் அழிவற்ற ஆத்மாவில் அழிவற்ற வருமானத்தை நான் ஏன் சேமிக்கக்கூடாது? எல்லாமே அழிய போகுது அப்படின்னா
அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? எதை எடுத்தாலும் அது அழிய போகுது. அதனால் இங்கே நான் மாட மாளிகையை கட்டி சன்னியாசியாக மண்டலேஸ்வரராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சன்னியாசிகள் தான் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க இல்லையா? அது எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் கடவுளின் பேரால் நான் இங்கே விதைக்கிற விதை அங்கே ஜென்ம ஜென்மத்திற்கும் நீங்கள் அவருடையவராக ஆக போகிறீங்க. ஜென்ம ஜென்மத்திற்கு அவர் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்க்க போகிறார். ஸோ இதுதான் மறைமுகமான ரகசியம். கடவுள் வள்ளல். நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக 100 கொடுக்குறார், 100 மடங்கு கொடுக்குறார். அதுக்கு இந்த ஞான மார்க்கத்தில் முதல்ல உங்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை அவசியம். இங்கே சகிச்சுக்கிறது அனைத்தையும் அடையிறதுக்காகன்னு புரிஞ்சுக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் இல்லையா? சின்ன மீனை போடுறதே பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக. அதை புரிஞ்சுக்கணும். இழக்கலை, அவமானப்படலை, மாறாக அலங்கார புருஷர்களாக நீங்கள் மாற்றப்படுறீங்க. இந்த அவமான சொற்கள் உங்களுக்கு அலங்காரமாக மாறிட்டு இருக்குது. பொறுமை உள்ளவனே, தயாளனே, கருணை நிரம்பியவனே, எல்லாம் இங்கே பொறுத்துக்கிறதுனால வந்த மகிமை. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சகித்து கொள்ளும் சக்தி, பொறுமை சக்தி இருக்குதோ இதோடைய பிரபாவம் இறுதியில் இருக்கும். அப்போ எல்லோரும் உங்களை அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க. தாயே, உன்னையா நான் இப்படி பாடாப்படுத்தினேன் அப்படின்ட்டு உங்கள் கணவன்மார்கள், அப்பா, மனைவி, குழந்தை எல்லாம் அப்படியே வணங்குவாங்க. உங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்ட்டு. அதனால் அந்த மாதிரி முயற்சியை இப்போ பண்ணுங்க அப்படின்னு மம்மா சொல்கிறாங்க இல்லையா? பாபாவுடைய 10 முரளி படித்த மாதிரி இருக்குது மம்மாவுடைய இந்த ஒரு பேராகிராஃப். செம பவர்ஃபுல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. இன்றைக்கி முரளியும் பயங்கர பவர்ஃபுல்.